to my channel. I'm Kirti, makeup and nail artist. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்கிரமே நீங்கள் ஒரு பிரைட் ஆக போகிறீங்கன்னா என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு 5 அட்வைஸ் மட்டும்தான். இந்த அட்வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரேண்டமாக இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுவீங்க, வாட் எவர். நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம மனசில் வச்சுருப்போம். ஒன்று இல்லாட்டியும் சில பேரில் வந்து 2-3 ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இவங்களெல்லாம் இவங்க யார் வந்து நமக்கு எல்லாத்துலேயும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சம் பிளான்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. அவங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் புக் பண்ணுவீங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, அவங்களோட ஒர்க்கை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க ஒர்க்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புக் பண்ணலாங்கிற ஐடியாவுக்கே வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குற வந்து ஃபில்ட்ரு, எடிட்டிங்கு, லைட்டிங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஃபில்ட்ரு, எடிட்டிங், அந்த லைட்டிங்கில் அந்த லுக் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது லைட்டிங் இல்லாமல் ரியல் ஸ்கின்னில் அவங்க மேக்கப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ரா பிக்சர்ஸ் பார்க்காம உங்கள் லுக் நீங்கள் வந்து மேக்கப் புக் பண்ணாதீங்க. அந்த ஃபில்டரில் இருக்க லுக்கு, அந்த அவுட்புட் நமக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்கள வந்து பாசிபிள் இருந்துச்சுன்னா ட்ரையல் மேக்கப் கூப்பிடுங்க. ஓகே, இதை தான் நமக்கு வந்து அவங்களால கொடுக்க முடியும், இந்த அளவுக்கு அவங்களால அவுட்புட் நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ட்ரையல் மேக்கப் பாசிபிள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, அவங்கள்ட்டே மேக்கப் ஃபில்ட்ரு, லைட்டிங்லாம் இல்லாமல் ராவாக நீங்கள் மொபைலில் எடுத்துருப்பீங்களா மேம், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுலேயும் பாருங்கள், அதுலேயே அவங்களோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் யோசிக்காமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் மேக்கப் பண்ணுறதுக்கு பாசிபிளான்னு பாருங்கள். பாசிபிள் இல்லாத பட்சத்தில் ரா பிக்ஸ் எல்லாம் கேட்டு, ரா வீடியோஸ்லாம் கேட்டு அதில் அவங்களோட ஒர்க் பாருங்கள். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே டெட்டோ அதே அவுட்புட் தானேன்னு கேட்டால் கிடையாது. நிறைய லைட்டிங்ஸ் வச்சு நான் கூட நம்ம அவுட்புட் நம்மளை ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணும்போது அது நல்லா தெரியணும், அந்த ரீல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல லைட்டிங்கில் எடுத்துருப்போம். ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுவோம். நான் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஒர்க்கு வந்து தெரியுங்கிறதுக்காக. சம் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, பண்ணாதவங்களும் இருப்பாங்க. ஸோ ஃபில்ட்ரு போட்டிருக்காங்களா, லைட்டிங் எப்படி வச்சுருக்காங்க, எடிட்டிங் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உண்மையாலுமே அந்த ஒர்க் இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத ரா வீடியோஸில் பார்த்துட்டு அவங்களோட ஒர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் அட்வைஸ் என்னென்னா, என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸ்கின் ப்ரிப்ரேஷனுங்கிறது மேக்கப்புக்கு முன்னாடி போடுற அந்த ப்ரிப்ரேஷன் கிடையாது. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண அந்த மேரேஜ்க்கு 1 மந்த்க்கு முன்னாடி பண்ணுற ப்ரிப்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறையா ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம், நிறையா லுக்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். மேக்கப்புக்காக இல்லாட்டினாலும் நார்மலாக நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இல்லையா? வெட்டிங் அப்பையும் சரி, ஆஃப்டரும் சரி, நம்ம நல்லா க்ளோவிங்காக தெரியும்னா ஸ்கின் கேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு ஃபேஷியல் பண்ணுறது, புதுசாக ஒரு ஃபேஷியல்லாம் ட்ரை பண்ணுறதுங்கெல்லாம் பெரிய மிஸ்டேக். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறது, புது ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. 1 மந்த் முன்னாடி நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா பிரைட்டன் பண்ணும் இந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத ப்ராடக்டாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேருமா சேராதான்னு எனக்கு தெரியாது, அதை சொல்ல முடியாது. சப்போஸ் சேராமல் போயிடுச்சுன்னா பெரிய ரிஸ்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்னால் யூஸ் பண்ணுங்கள். புதுசாக ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுனா யோசிச்சு டாக்டர்ஸ் ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல ஃபேஸில் வந்து ஃபேஷியல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க, நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் அட்வைஸை இதை எடுத்துக்கோங்க. தேர்ட் அட்வைஸ் என்னென்னா, இப்போலாம் வந்து நம்ம நார்மல் ரியல் பிரைட்ஸை விட, மாடல்ஸை விட ஆக்ட்ரஸோட மேக்கப் லுக்கில் ரொம்ப அட்மையர் ஆகுவோம். இந்த லுக் நல்லா இருக்குது இவங்களுக்கு, லைக் ஆலியா பட் அவங்களோட வெட்டிங்கில் எந்த மாதிரி லுக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இதே போல் எனக்கு பண்ணிடுங்க, இதே போல் இதை பண்ணிடுங்கன்னு பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கும் அதே ஸ்கின் டோன், ஸ்கின் ஷேப்பு, அவங்க சூஸ் பண்ணியிருக்க மாதிரி அவுட்ஃபிட்டு, ஜுவல்லரி, இந்த மாதிரிலாம் அதே நம்ம சூஸ் பண்ணுறங்கும்போது ஓரளவுக்கு எல்லாம் மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி மேக்கப் லுக்கை நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்லி மேக்கப் மட்டும்தான் நான் அதே காப்பி பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது சூட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அந்த லுக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அது வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறத மெயின் விஷயம். இப்போது நம்மளோட அவுட்ஃபிட்டுக்கு, நம்மளோட ஜுவல்லரிக்கு நமக்கு ஒரு மேக்கப் லுக் சூட் ஆகும். அதே லுக், ஆனால் அந்த லுக் சூப்பராக இருக்கும். அதே லுக்கை போய் அந்த ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சூட் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான் இல்லையா? ஏன்னா நம்மளோட லுக்கு, நம்மளோட ஸ்கின் டோன், நம்மளோட ஷேப், நம்மளோட ஹேர் ஸ்டைல், நிறைய விஷயங்கள் இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு பியூட்டி தான். டிஃப்ரெண்ட் நம்ம என்ன போல் எனக்கு இருக்க ஃபீச்சர்ஸோ, எனக்கு இருக்க லுக் வந்து அடுத்தவங்களுக்கு இருக்காது. அடுத்தவங்களுக்கு இருக்க அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோ, அந்த மாதிரி பியூட்டியோ எனக்கு இருக்காது. ஸோ நம்ம ஆல் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் ஆளுக்கு ஒரு
அழகான லுக்ஸ், அழகான ஐஸ் இருக்கும், அழகான லிப்ஸ் இருக்கும், அழகான டிஃப்ரெண்டான ஃபேஸஸ் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு ட்ரை பண்ண அதே மாதிரி மேக்கப் லுக்கு நமக்கும் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச அதே அவுட்புட் கிடைக்குமான்னு அது டவுட்டு தான். ஸோ நமக்கு நம்மளோட பியூட்டிக்கு, நம்மளோட ஐஸ்க்கு, நம்மளோட லிப் ஷேப்புக்கு, நம்மளோட ஸ்கின் டோனுக்கு எந்த லுக் நமக்கு சூட் ஆகும், நம்மளை என்ஹான்ஸ் பண்ணுமோ அதை பார்த்து தான், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளோட மேக்கப் லுக்கை சூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஆக்ட்ரஸோட லுக்கை டிட்டோ அப்படி நமக்கு காப்பி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானை வந்து யோசிச்சு எடுங்க. உங்களுக்கு சூட் ஆகும், அதே போல் அதே கலரில் அந்த மாதிரி தான் நானும் சூஸ் பண்ணியிருக்கேங்கும் போது ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. பட் சூட் ஆகுமான்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் அட்வைஸ், எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல இதுதான் என்னோட இம்பார்ட்டண்ட் சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ்னால் இதுதான். உங்களோட ஆர்டிஸ்ட்டை இயர்லியாக புக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் பேர் நம்ம கையில் வச்சுருப்போம். ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் கூட நம்ம எடுத்து வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டைமே நம்ம வந்து அவங்க டேட்டில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்கணும். ப்ளஸ் அவங்க வந்து உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வர்றாங்களா, எல்லாமே ஓகேவா, அவங்களுக்கு எல்லாமே கம்யூனிகேஷன்லேருந்து எல்லா A to Z நம்ம எல்லாமே பார்ப்போம் இல்லையா? அதெல்லாம் பார்க்கணுங்கும் போது இயர்லியாகவே நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு சேஃபான மூவாக தான் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம், அவங்கள பார்த்துருக்கேன் கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பண்ணும்போது சப்போஸ் அவங்கள்ட்ட டேட் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கக்கிட்ட பிளான் பண்ண முடியாமல் போயிடும். நிறைய டைம் இருக்குன்னா நம்ம வந்து நம்மளோட வெட்டிங்கில் இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் சூஸ் பண்ணலாமா, எந்த மாதிரி ஜுவல்லரி சூஸ் பண்ணலான்னு சூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளோட டேயில் வந்து நம்ம மேக்கப் லுக்கை பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்லியாக பண்ணுறதை விட்டுட்டு ரொம்ப லேட்டாக பண்ணிங்கன்னா டிஸ்கஷனுக்கு டைமே இருக்காது. அவங்கள பிடிக்கிறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஆர்டிஸ்டோட உங்கள் ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒர்க் உங்களுக்கு பெருசாக பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களோட பிக் டே. ஸோ அதை வந்து உங்கள் கேர்லெஸ்னஸ்னால் அது நார்மலாக அதை வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ரூம் ரெடி ஆனதும் அடுத்து போய் பேச வேண்டிய ஆள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், மேம் இந்த மாதிரி எனக்கு நீங்கள் டேட் அவைலபிளாக என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அவங்களும் நிறைய ரியல் பிரைட்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய தாட்ஸ் இருக்கும். இப்போ உங்களை பார்த்து மேம் உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கு, இந்த மாதிரி கலர் சாரீ, இந்த மாதிரி ஜுவல்லரி அவுட்ஃபிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களும் அவங்களோட நாலேஜுக்கு தெரிஞ்சதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டைம் கிடைக்கும்போது நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. இயர்லியராக உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் 5th ஒன் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து நம்ம மேக்கப் லுக்கே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். இது வரைக்கும் நம்ம மேக்கப்பே போட்டிருக்க மாட்டோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வெட்டிங்கில் தான் போட போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். நம்ம லுக்கே என்ன நம்ம சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குமே, நம்ம நேச்சராக இல்லையே அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது உங்கள் பிக் டே. ரொம்ப நீங்கள் உங்கள் மேக்கப் வந்து உங்களை கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரிலாம் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ரொம்ப வெயிட்டாகவோ ரொம்ப ஹெவியாகவோ மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ஜுவல்லரிஸாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான் மெயின் மேட்ரு. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அங்கே நம்ம என்ஜாய் பண்ண முடியும். மற்ற கம்ஃபர்டபுளாக இல்லைங்கும் போது நம்ம டேயை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு சூஸ் பண்ணுற எவ்ரி விஷயங்கள்லையுமே என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத ஒன்லி லுக்குக்காக மட்டும் இல்லாட்டி உங்கள் கம்ஃபர்டபுளே பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னா, இது அட்வைஸ் கிடையாது, பர்சனலாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது. நம்ம பிரைடாக இருக்க போகுதுங்கிறது லைஃப் டைமில் ஒன் டைம் நம்ம ஃபஸ்ட் டைம் அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக்கப் எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங் இது தான், இந்த மாதிரி லுக்கு தான், இந்த மாதிரி ஐ லுக் தான், அது மாதிரிலாம் நீங்கள் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குமான்னு கேட்டால் அது உங்களோட விஷயம் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களோட பர்சனாலிட்டிக்கு எது அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருப்போம். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்காததோ இல்லை நமக்கு சூட் ஆகாதோ சூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? உங்களோட பிக் டேயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா டே அப்போது நீங்கள் ஃபுல் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு எதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும், வேறு எதுலேயும் உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.